ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்டலாம் பேசி வீடியோ போட்டு. தப்பாக நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் ஓவர் வேலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம புதுசாக ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அது நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகணுமா இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு டைம் வேணும்ல, அந்த டைமை தாங்க நான் எடுத்துக்கிட்டேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. இனிமேல் நிறைய வீடியோஸ்லாம் வரும். ஏன்னா யூடியூப் பக்கம் வந்து ஆன மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் வந்துருச்சுங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா எங்கள் அம்மாவோட தங்கச்சி வீட்டுக்கு, அதாவது உடன்பிறப்பு வீட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் கூழ் ஊத்துறாங்க. என்னடா எங்கள் சித்தி வாக்கிங் போனாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. வாக்கிங்லாம் போல, லைட்டாக சாமி வந்து விபூதி அடிச்சிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. பயந்துராதீங்க. கூழை குடிச்சுப்புட்டு நல்ல ஒரு ரவுண்டு சுற்றி வருவோம்னு சொல்லிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கூழ். எனக்கு பிடிக்குன்றனால அப்படி எனக்கு தெரியல. கருவாட்டு குழம்பு, அதுக்கு மேலே முருங்கைக்கீரை, அட 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 அந்த மாதிரி இருந்துச்சு. கூழ் குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னங்க எப்படா வெயிட் பண்ணுறது, எதுக்கு ரொம்ப சாப்பாடு ரொம்ப சாப்பாடு மகிமையே கும்ப சாப்பாடு, வேற எதுவும் இல்லைங்க. கறி குழம்பு, மீன் குழம்பு, கொழுக்கட்டை, முட்டை எல்லாம் சேர்த்து பிசைஞ்சு ஒரு ரவுண்டு அடித்து ஒன்று கொடுப்பாங்க பாருங்க. சின்னதாக உருண்டை பிடிச்சிருக்கும் போதே தெரியலையா குடும்பம் ரொம்ப சிறுசு அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு உருண்டைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது பிடிக்காது, அப்புறம் பழகிரும்னுவாங்களே, அந்த மாதிரி தான் அந்த டேஸ்ட் பிடிச்சி போச்சு. அப்புறம் என்ன, ஃபேமிலியாக உட்காந்து ஒரு கட்டு கட்டலாம் அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு உருண்டையை கொடுத்து நம்மளை டயர்ட் ஆக்கிட்டாங்கன்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு. கைப்புள்ள இதுக்கு தான் அந்த உருண்டை கொடுக்குறாங்களோ அப்படின்னு மைண்டுக்குள்ளே ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக். வேற என்ன, நீங்களும் உங்கள் வீட்டில் கூழ் ஊற்றிட்டு நல்லா சாப்பிட்டு தெம்பாக தூங்கி எழுந்து வேலையை பார்ப்போம். பாய்.